நம்மளுடைய அக்ஷய லக்னத்திற்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம் அதோட விரய பாவகத்தை நடத்தி வைக்குமானா கண்டிப்பாக நடத்தி வைக்கும். உதாரணமாக தனுசு லக்னம், அக்ஷய லக்னம், குரு பகவான் 12ல் இருக்கிறார்னா வீட்டுக்காக செலவு, கடனுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரும் கடன் இருக்குது, அதை அடைக்கிறேன்னு முயற்சி பண்ணி அந்த காலகட்டத்தில் அடைக்க முடியலனாலும் இந்த வட்டிக்கு மேலே வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். அதே தனுசு லக்னம் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இதாட்டி ஒன்று பண்ணுறேன்னு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீண் விரைய செலவுகள்ங்கிறது ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. இவங்க அதை செய்யலாமானா செய்யக்கூடாது. சேமிப்புக்காக எவ்வளோ வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரு புது முயற்சிங்கிறது இவங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்க, எனக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, என்னுடைய லக்னம்ங்கிறது மிதுன லக்னம், அக்ஷய லக்னம், இப்போ என்ன பண்ணலாம்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம்ங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. தயவுசெய்து ஊரை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உள்ளூரில் இவர்களுக்கு தகுந்த காலகட்டத்தில் அந்த வருமானமும் சேமிப்போ ரெண்டுமே இருக்காது. ஒரு இடமாற்றமும் ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் அனுமர் எப்படி நதியை கடலை தாண்டி போய் சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் போயிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அங்கே மாற்றம் இருக்குமானா அவங்களுடைய வருமானம் குடும்பத்துலேயும் மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது இங்கே உங்களுக்கு இருக்குது.